ஹிந்து தர்மத்தில் தர்மம் தான் முக்கியம். அதை தவறியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. அதனால் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுக விஷயத்தை சொல்லியிருந்தோம். தண்டிக்கப்பட்ட உறவுகளை பற்றின ஒரு அறிமுக காணொலியை போட்டிருந்தோம். அப்படி இந்த காணொலியினுடைய முதல் காட்சியாக வர்றது யார் தெரியுமா? மகனை தந்தை தண்டித்தது. மகனை தந்தை தண்டித்தது அப்படி சொன்ன உடனே நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பாக தமிழர்கள் ஆகிய நாமும், அதுவும் குறிப்பாக அந்த மன்னனை பற்றி தெரிந்து கொள்ளாமே இருக்க முடியாது. மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை பின்பற்றி தர்மத்தின்படியே வாழ்ந்து தர்மத்தின்படியே மக்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் செய்து தர்ம நெறி இம்மி அளவு கூட நகராமல் பிறழாமல் ஆட்சி செய்த மனுநீதி சோழன் திருவாரூர்ல எல்லா உயிர்களையும் கண்ணும் கருத்துமா காப்பாற்றணும், அதுதான் என்னுடைய தொழில், அதுக்காக தான் நான் அரசனா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மாட்சிமை பொருந்திய ஒரு ஆட்சியை அவர் இது பண்றார். உயிர்கள் மீது மட்டும் இல்லை, மற்ற அரசர்கள் மீதும் கூட தேவையில்லாத எதுக்கு நம்ம போர் செய்யணும் அப்படி சொல்லிட்டு போர் செய்யாமல் வீரதீர பராக்கிரமம் கொண்டவனாக இருந்தாலும் கூட பிறரை துன்புறுத்தக்கூடாது, அரசர்கள் மீது வெற்று பகை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு உயர்ந்த குணத்தை கொண்டு வாழ்ந்தவன். அதனாலதான் அவனுக்கு அந்த பேர் வந்ததா என்னங்கிறது தெரியல, மனுநீதி சோழன் சொல்லிட்டு இந்த சூரிய வம்சத்தினுடைய வரலாறாக இருக்கு. வேதத்தினுடைய வடிவமாக விளங்குகின்ற புற்றில் தோன்றிய இறைவன் தான் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் வன்மீகநாதர். வன்மீகம்னா பேர். வன்மீகநாதருக்கு செய்யக்கூடிய நிரந்தர பூஜை தான் மிக முக்கியமான பூஜை என்று சிவ ஆகமங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் முறை தவறாமல் அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தவன், முறைப்படி ஆட்சி செய்தவன். அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய மனைவியான ரத்னமாலைக்கும் அவனுக்கும் பிறந்தவர் தான் ஒரு குழந்தை. எப்படியோ தாயை போல பிள்ளை நூலை போல சேலைம்பாங்க, அது மாதிரிதான் தந்தைக்கு தப்பாமல் பிறந்தவன் மகன். அவனும் கூட எல்லா விதமான கலைகளை பெற்றவன், ஞானம் இது பண்ணவன், வில்வித்தை தேர்ந்தெடுத்தவன், எல்லாம் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேரோட்டம். இதுல சிறப்பானது என்ன? அவனுடைய தேரோட்டம். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த இளவரசன் கொஞ்சம் கொஞ்சமா பெரியவனாகிறான். இளவரசர் என்று அறிவிக்கப்படணும் இல்லையா? அதானே இளவரசன். அரசர் இருப்பாரு, அரசனுக்கு அப்புறம் இளவரசன் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய. அப்படி இளவரசனுக்கான ஒரு காலகட்டம் வரும்போது அவன் எல்லாரும் புடைசூழ முன்னாடி மங்களவாதியம் போகும், அந்தணர்கள் போவாங்க, ஊரினுடைய பிரமுகர்கள் போவாங்க, படை போகும், மன்னர் இளவரசன் போவார். இப்படியாக போய் கொண்டிருக்கும் போதே ஒரு பசுங்கன்று என்ன பண்ணுது, அப்படியே நேரா அவனுடைய இளவரசனுடைய அந்த தேர் போகக்கூடிய அந்த சக்கரத்துல விழுந்து தேர் சக்கரம் ஏறி இறந்து போயிடும். இப்படி அதை பார்த்த உடனே அந்த இளவரசன், ஐயோ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன், எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட ஒரு தர்மவான், அவருடைய பேருக்கு இடும்படி இப்படி சம்பவம் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் மயங்கி விழுந்துடும். இந்த அம்மா பசு தாய் பசு பார்த்து அது கண்ணீர் பெருகி அப்படியே என்ன பண்றது தெரியாம நேரம் அரண்மனைக்கு கூடும். அந்த காலத்துல மன்னர்கிட்ட புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா நாம போய் இந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படியெல்லாம் வெயிட் பண்ணி இது பண்றது. அந்த காலத்தில் ஆராய்ச்சி மணின்னு ஒரு மணி வச்சிருந்தாங்க. அதாவது அந்த மணியை அடிச்சா ஏதோ ஒரு தகவல் அரசனுக்கு தெரியணும், அதனால அது மிக முக்கியமான ஒரு அழைப்பு என்று புரிந்து கொண்டு உடனே அரசனுக்கு தகவல் சொல்லுவாங்க. நேரா போய் என்ன பண்ணுது, தன்னோட கொம்பால் அடி அந்த செவிக்கு அந்த மணியினுடைய சத்தம் எல்லாரும் காதலி விழுகுது. இது நாள் வரைக்கும், ஏன்னா பல ஆண்டுகளாக எந்த விதமான மணியும் அடிச்சதே இல்லை. இது வரைக்கும் அந்த மணி அடிப்பதற்கான குறை சொல்றதுக்கான ஒரு இதுவே ஏற்படல. அந்த மணி சத்தம் கேட்டோம்னா எல்லாரும் காதலி நாராசமா விழுந்தா உள்ள மன்னர் உட்கார்ந்து ஓடி அப்படியே கீழே பார்த்தா அந்த பசுமாடு அப்படியே படுத்து கண்கள்ல கண்ணீர் பெருகி சோர் உடைந்து அப்படியே படுத்து. நாம இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சேர்க்கும் இந்த பசுவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மந்திரி சொல்றாரு, மகாராஜா இளவரசர் பவனி வரும்போது அந்த தேருடைய சக்கரத்துல பசுங்கன்று உளுந்துருச்சு, அது மேலே ஏறி. அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே பெரிதும் போற்றக்கூடிய திருவாரூர்ல வன்மீகநாதனுடைய அந்த இடத்துல சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னருக்கு வேதனை. அதுவும் தன்னுடைய பையனா இப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா ஆராய்ச்சி மணி அடிச்சாச்சு. பசுமாடு தன்கிட்ட இதுக்கான எனக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேதனையில துடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த வேதனை, அந்த பசு, அந்த தாய் பசு என்ன வேதனை அடைகிறதோ அதை நாம அதுக்கான பதில சொல்லணும் அப்படின்னு மந்திரி கிட்ட எல்லாம் சொல்றாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. மந்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, மன்னா இதுக்கு பரிகாரம் இருக்கு, பெரியவங்களெல்லாம் பார்த்து இதுக்கு பரிகாரம் செஞ்சு நாம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல. உடனே மன்னர் சொல்றாரு, தர்மத்தின்படி வாழக்கூடியவன் இதுக்கு என்ன பரிகாரம் செய்து ஏதோ ஒரு பூஜையை செய்து அந்த பூஜையினால அந்த பசு திருப்தி அடைஞ்சிடும். அது படுகின்ற வேதனையை நாம் அதை தீர்க்க முடியுமா? அது படக்கூடிய அதுக்கு ஈடாகுமா நாம் செய்யக்கூடிய பரிகாரம்? ஆகவே அதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? எப்படி தன்னுடைய கன்றை இழந்து அந்த பசு வாடி நிற்குதோ அதுபோல நானும் அந்த துன்பத்தை அடைய வேண்டும் சொன்னான். நீங்கள் சொல்லக்கூடிய இப்படி சொன்ன உடனே மந்திரி எல்லாரும் ஏதாவது நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க.
இப்பேற்பட்ட ஒரு மன்னனா மந்திரி பிரதானிகள்லாம் அப்படியே ஒரு ஆச்சரியத்தில் மட்டும் பயம், என்ன இப்படி மன்னன் சொல்கிறான், தன்னுடைய மகனையே கொல்ல சொல்கிறான், கொல்வானான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அதே எந்த இடத்துல அந்த கன்று இருந்ததோ அதே இடத்துல அதே தேரில் வச்சு அந்த தேர் காலில் தேர் சக்கரத்தில் ஏற்றி கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அமைச்சரெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த பையனை மனுநீதி சோழன் தன்னுடைய பையனை கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறா அப்படி சொல்லி. ஆனால் இதில் பாருங்கள், பையனை அடம் பிடிக்கல. பையன் ஏற்கனவே இப்போ தன்னுடைய தந்தையினுடைய பெயருக்கு இழுக்கு ஏறும்படி நடந்துட்டேனே நான் அப்படின்னு பெரிய வருத்தத்தோடு இருக்கான். போகிறான் அந்த இடத்துல, அந்த தேரில் ஏறுறாங்க. தேரில் ஏறி அந்த தேர் காலை ஏற்றும் போது தான் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. எல்லாரும் வானத்திலிருந்து தியாகராஜ பெருமான், அதாவது திருவாரூருடைய அந்த தியாகராஜ பெருமான் வந்து நேரடியாக தரிசனம் கொடுத்து மனுநீதி சோழனையும் அந்த சின்ன பாலகனையும் இளவரசனையும் சிவபெருமான் 2 பேருக்கும் அருள் புரியும். இது என்னன்னா, இந்த கன்றும் பசுவும் தர்ம தேவதைகள். இவங்க வந்து இவருடைய இந்த தர்மத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி மனுநீதி சோழன் எத்தகைய சூழ்நிலையில் இதை வந்து பின்பற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அதனால் மனுநீதி சோழன் நம்முடைய தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் மன்னன், எல்லாருக்கும் மூத்தவன், மனு என்ற பெயரை கொண்டவன், என்ன சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள் இருக்குது அதை பின்பற்றியவன், தர்மத்திற்காக தன்னுடைய மகனை கொல்ல துணிந்தவன், அப்பேற்பட்ட ஒரு மன்னன். இது வந்து தண்டிக்கப்பட்ட உறவுகளில் மிக முக்கியமாக நாம தெரிந்து கொள்ள, தன்னுடைய மகன் தவறு செய்துட்டான் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ இல்லை வேற யாரோ தன்னுடைய மகனோ தன்னுடைய உறவினரோ என்ன வேணாலும் செய்யலாம். அது இல்லை தர்மம். தர்மம் என்பது தவறு தான், எல்லாருக்கும் ஒன்று போல் தான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயந்தான் இது. இந்த தண்டிக்கப்பட்டதில் மனுநீதி சோழனுடைய வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு கொஞ்சம் தேடி படிங்க.